திரையுலகத்தையே உலுக்குன நடிகைகளோட மரணங்கள். அவங்க யார் யாரெல்லாம்னு தெரியுமா உங்களுக்கு? திரையுலகத்துல கவர்ச்சியான வாழ்க்கைக்கு பின்னாடி ஏராளமான சோகங்கள் மறைஞ்சு கிடக்கு. சினிமா பிரபலங்களோட வாழ்க்கை ரொம்பவே சீக்கிரம் முடிவடைஞ்சு தீராத சோகத்தையும் ஏற்படுத்திருது. அப்படி திரையில ஜொலிச்ச நாயகிகள் எதிர்பாராத விதமா மரணம் அடைஞ்சத பத்தி தான் இப்போ நாம பார்க்க போறோம். இந்திய சினிமாவோட லேடி சூப்பர் ஸ்டாரா விளங்குனவங்க தான் நடிகை ஸ்ரீதேவி. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடம் அப்படின்னு பல மொழி படங்கள்ல நடிச்சு ரசிகர்கள் கிட்ட தனக்குன்னு தனி இடத்த பிடிச்சவங்க. ரஜினி, கமல்ல ஆரம்பிச்சு பல சூப்பர் ஸ்டார் நடிகர்கள் கூட நடிச்சவங்க தன்னோட 54வது வயசுல உயிரிழந்தாங்க. துபாயில இருக்கக்கூடிய ஹோட்டல்ல ஒரு குடியல் தொட்டியில மூழ்கி உயிரிழந்ததா சொல்லப்படுது. ஆரம்பத்துல இது மாரடைப்பு அப்படின்னு கருதப்பட்டாலும் கூட அவங்க தற்செயலா நீர்ல மூழ்கி இறந்ததா அதிகாரப்பூர்வமான தகவல்கள் உறுதிப்படுத்துச்சு. திவ்ய பாரதி தன்னோட 19 வயசுல இறந்துட்டாங்க. ஏப்ரல் 5, 1993வது வருஷம் மும்பையில இருக்கக்கூடிய தன்னோட 5வது மாடி அடுக்குமாடி குடியிருப்போட பால்கனில இருந்து விழுந்து இறந்துட்டாங்க. தற்செயலா கீழ விழுந்ததால அவங்க இறந்தாங்க அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டுச்சு. அவங்களோட மரண செய்தி அந்த நேரத்துல நாடு முழுக்க ரொம்ப பெரிய பரபரப்பை ஏற்படுத்துச்சு. திவ்ய பாரதி தற்கொலை செஞ்சுக்கிட்டதா செய்திகள் வந்தது. அவங்களோட மரணத்துக்கு பின்னாடி இன்னும் பல சந்தேகங்கள் இருக்குது. தென்னிந்திய சினிமாவில முத்திரை பதிச்ச சில்க் ஸ்மிதாவும் தன்னோட வாழ்க்கைய சோகமான முறையில தான் முடிச்சுக்கிட்டாங்க. 1979வது வருஷம் வெளியான வண்டி சக்கரம் அப்படிங்கிற தமிழ் படத்துல சில்க் அப்படிங்கிற வேடத்துல நடிச்சதன் மூலமா அவங்களுக்கு அங்கீகாரம் கிடைச்சது. மலையாளம் அப்புறம் தெலுங்குலயும் அவங்களுக்கு ரசிகர்கள் அதிகமா இருந்தாங்க. இருந்தாலும் கூட சில்க் ஸ்மிதா செப்டம்பர் 24, 1996 அன்னைக்கு தன்னோட 35 வயசுல தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அவங்களோட மரணத்துக்கான காரணங்கள் இன்னும் முழுசா அறியப்படல. பாலிவுட்ல நுழைஞ்சு குறுகிய காலத்திலேயே அங்கீகாரம் பெற்ற நடிகை ஜியா கான் 2007வது வருஷம் நிஷாப்த் அப்படிங்கிற படம் மூலமா அறிமுகமானாங்க. அதுக்கு பின்னாடி ஆமீர் கான் கூட கஜினி அப்புறம் அக்ஷய் குமார் கூட ஹவுஸ்ஃபுல் மாதிரியான வெற்றிகரமான படங்கள்ல நடிச்சாங்க. ஜூன் 3, 2013 அன்னைக்கு மும்பையில் இருக்கக்கூடிய ஜுஹாவில் இருக்கக்கூடிய தன்னோட வீட்டுல அவங்க இறந்துட்டாங்க. ஜியா கான் தற்கொலை பண்ணிக்கிட்டதா தான் செய்திகள் வந்துச்சு. பாலிவுட் நடிகை பர்வீன் பாஃபியோட வாழ்க்கையும் சோகத்துல தான் முடிஞ்சது. அவங்க தன்னோட கடைசி நாட்கள தனியாவும், அமைதியாவும் கழிச்சாங்க. ஜனவரி 22, 2005 அன்னைக்கு அவங்களோட வீட்ல அவங்க இறந்து கிடந்தாங்க. 1976வது வருஷம் டைம் பத்திரிகையோட அட்டை படத்துல இடம்பெற்ற முதல் இந்திய நடிகை அப்படிங்கிற வரலாறு படைச்சவங்க. அவங்களோட மரணம் இன்னும் ஒரு பெரிய மர்மமாவே இருக்கு. மதுபாலா இந்திய திரையுலகத்துல முகல்-இ-ஆசம் அப்படிங்கிற பல கிளாசிக் படங்கள்ல நடிச்ச மதுபாலா இந்தியாவோட மர்லின் மன்றோ அப்படின்னு அழைக்கப்பட்டவங்க. அவங்களுக்கு 20 வயசுல வென்ட்ரிகுலர் செப்டல் குறைபாடு அப்படிங்கிற இதய நோயால பாதிக்கப்பட்டாங்க. அந்த நாட்கள்ல அதுக்கு சரியான சிகிச்சை கிடையாது. ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து அவங்களுக்கு வலிப்பு வந்துருச்சு. பிப்ரவரி 23, 1969 அன்னைக்கு தன்னோட 36வது வயசுல அவங்க காலமாயிட்டாங்க.